வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட புல்லிக்காளிப்பாளையம் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். ஊராட்சியின் எல்லையில் அமைந்துள்ள இந்த கிராமம் அழகிய கிராமம் என பெயரெடுத்துள்ளது. பேரு பெத்த பேரு தாக நீலு லேது என ஆந்திர பழமொழிக்கு ஏற்ப இங்கு குடிக்க சொட்டு நீர் கூட கிடைக்காது. இந்த கிராமத்திற்கு கடந்த 6 மாதங்களாக குடிநீர் சப்ளை இல்லை. தீராத தாகம் எடுத்தவர்கள் குடிநீர் கிடைக்காமல் விக்கி தவித்து வருகின்றனர். எங்க ஊர்ல தண்ணி 8 மாசத்துக்கு மேல ஆகுது. நல்ல தண்ணியே வரல. எல்லாம் சப்ப தண்ணி குடிக்க முடியாம சளி பிடிச்சு காய்ச்ச எல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம். அதே போல டிச்சு சுத்தம் பண்றது இல்ல. 5 மணிக்கு மேல சாயந்தரம் யாருமே வெளியில இருக்க முடியல. பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வருது. இதையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ்லயும் போய் எல்லாம் சொல்லிட்டாங்க. யாரு எந்த இது இங்க கண்டுக்கிறதுல கடைசி ஊருங்கிறதுனால அசால்ட்டா இருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல. வரி கட்டாம இருக்கிறோமா, வரி எல்லாமே வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கட்டுறோம். 1க்கு டபுள் மடங்கு வரி போட்டுருக்காங்க. அதெல்லாம் கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதுக்கு எது ஸ்டெப் எடுத்து தண்ணி வர்றதில்ல. இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்துக்குமாறு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 6 மாதம் முன்பு அல்லாளபுரம் புல்லிக்காளிப்பாளையம் ரோடு புதுப்பிக்கப்பட்ட போது அந்த பகுதி குடிநீர் குழாய் உடைப்பட்டது. அதை சரி செய்த பின் குடிநீர் சப்ளை செய்யப்படும் என அதிகாரிகள் கூறினர். எனினும் இதுவரை சரி செய்யவில்லை. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்புறம் தண்ணி நாங்கள் கிளீனாக தண்ணி வரி கட்டுறதா வீட்டு வரி கட்டுறதா எதையும் நிறுத்துறது இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட்ல வரி கட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் தண்ணி மட்டும் எங்களுக்கு இருக்குல்ல, வீட்டு வரினா தண்ணி வரினா மின்னுக்கு வந்துடுறாங்க. நாங்கள் என்னங்க சார் எங்கள் ஊரில் என்ன நிறுத்தி தண்ணி வரி கட்டாது இருக்கிறோம், வீட்டு வரி கட்டாது இருக்கிறோம்னா என்ன நிறுத்தி இருக்கிறோம்? எந்த அதிகாரி இருந்தால் கேட்க சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் ஏதாவது தப்பு இருந்து எங்களுக்கு வீட்டு வரி கட்டாது இருக்கிறோம்னா தண்ணி வரி கட்டாது இருக்கிறது என்ன பாக்கி இருக்குது, எந்த அதிகாரி வர சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்லுறோம். ஊர் பொதுமக்கள் தயாராக இருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு காட்டணும். தண்ணி எங்களுக்கு அத்திக்கடவை தண்ணி 22 நாளைக்கு ஒருக்கா வரணும், மாதம் ஒருக்கா வந்தது. மேட்டுப்பாளையம் தண்ணி எம்எல்ஏ பேரூர்லேயே வந்துருக்குதுங்க, ஒப்பந்தம் போட்டிருக்குது. டெய்லியும் தண்ணி வரணும்னு. ஆனால் மேட்டுப்பாளையம் தண்ணி இது வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லை. மேட்டுப்பாளையம் தண்ணி எம்எல்ஏ ஒப்பந்தம் போட்டு எம்எல்ஏ பேர்லேயே ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு டெய்லியும் தண்ணி வரது. மேட்டுப்பாளையம் தண்ணி ஒப்பந்தத்தில் இருக்குதுங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணி வரதில்லை, அங்கே விட்டுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தண்ணி வர மாதிரி இந்த டிச்செல்லாம் சுத்தம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நல்ல தண்ணி 8 மாதம் ஆச்சு. கேட்டால் பைப் உடஞ்சி போச்சு, அது இதுன்னு சாக்கி சொல்கிறாங்க. டிச்சும் எடுக்கிறதுக்கு வரதில்லை, தண்ணி முடுறதில்லை. எல்லண்டி தண்ணி, மேட்டுப்பாளையம் தண்ணி, அத்திக்கடவு தண்ணி 3 லைனும் இருக்குது. நாங்கள் வருஷம் வரி கட்டிட்டு வரோம். எங்களுக்கு தண்ணியே வரதில்லை. அதை என்னென்னு பார்த்து பண்ணோன்னு டிச்சு எடுத்து எங்களுக்கு சுத்தமாக வச்சுருக்கோணும். குழந்தைகள்லாம் தூங்குறதுக்கு இல்லை, எல்லாம் கொசு கடிச்சு காய்ச்சல் வருது. என்னன்னு நீங்கள் பார்க்கணும். எங்கள் ஊரையே கண்டுக்கிறதே இல்லை கடைசி ஊர்னு. மேலும் மக்கள் கூடுதல் விலை கொடுத்து கேன் தண்ணியை பயன்படுத்தி வருவதால் குடும்ப பட்ஜெட்டில் முன்பு துண்டு விழுந்தது, தற்போது ஜமுக்காலமே விழுந்துவிட்டதாக குடியிருப்போர் வேதனை தெரிவித்தனர். மன்னார்குடியில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். கர்நாடகம் தமிழ்நாடு இடையே காவிரி நீர் பிரச்சினை உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கர்நாடகம், தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓடக்கூடிய காவிரி நதி மற்றும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணைகளுடைய நீர் நிர்வாக முறை முழுமையும் காவிரி மேலாண்மை ஆணைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான நிர்வாக அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளை கர்நாடக அரசு துவக்கிவிட்டதாகவும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுமானத்திற்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ள போது அந்த மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடர்ந்து மேகதாட்டு அணைக்கு ஆதரவாக கருத்து கூறுவதும் அலுவலகம் திறப்பதும் அணை கட்டுமானத்திற்கு பூர்வாங்க பணி துவங்கிவிட்டதாக அறிவிப்பதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் காவிரி உரிமைக்கு எதிராக பேசுகிற போது பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கே உள்ளது. ஆனால் அவர் வாய் திறக்க மறுப்பதின் மூலம்
காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இலகுவாக செயல்படுகிறாரோ இசைவாக செயல்படுகிறாரோ என்று விவசாயிகள் அஞ்ச தோன்றுகிறது. எனவே இது குறித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அவசர நடவடிக்கை எடுத்து மேல்முறையீடு செய்ய வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் சார்பில் கர்நாடக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். எனவே திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பெற்ற உரிமைகளை பறிகொடுப்பதற்கான வகையில் செயல்படுகிறது. எனவே திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருக்கிற காலத்தில் தான் தமிழக உரிமைகளை மீட்பதற்கான உறுதியான போராட்ட களத்தை கண்டார்கள். எனவே திமுக கட்சி ஆளுகிற கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருப்பதுதான் தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இருக்கு என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி அருகே உள்ள விராக்கலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்டென்சாமி. மாவோயிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஸ்டென்சாமி தேச துரோக வழக்கில் கைதானார். மும்பை சிறையில் 10 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த ஸ்டென்சாமி கோவிட் தாக்கி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சிறையில் இறந்தார். அவரது சொந்த ஊரான திருச்சி விராக்கலூர் கிறிஸ்தவ தேவாலய வளாகத்தில் வரும் 5ஆம் தேதி ஸ்டென்சாமி சிலை திறக்கப்பட உள்ளது. இதற்கு இந்து முன்னணி உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேச துரோகிகளுக்கு சிலை வைப்பது தேச துரோகம், எனவே சிலை வைக்க அனுமதி வழங்கக்கூடாது என திருச்சி கலெக்டரிடம் இந்து முன்னணியினர் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஒன்றியம் விராலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டென்சாமி என்பவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போயிட்டு கத்தோலிக்கு பழமைவாத அமைப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து வெளிநாட்டிலேருந்து ஏழை மக்கள், வனவாசி மக்கள், பட்டியலத்து மக்களுக்காக நிதி திரட்டி அதை நகர்ப்புற நக்சல் வாரியத்துக்கு செலவழித்து உதவி பண்ணி நக்சலை வளர்க்குறாரு. வளர்த்துட்டு இருக்கும்போது பூனேவில் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. மேடை பேச்சு பேசும்போது இந்த மாதிரி நக்சலை பற்றி இந்த மக்களுக்கு மூளைச்செலவு பண்ணி பயங்கரமான ஒரு வார்த்தைகளை இந்த நாட்டுக்கு சதி வேலை நிறையா செஞ்சுருக்காரு. அந்த பேச்சிலே அவர் மூளை செலவிலே மக்கள் கொதிச்செழிஞ்சு மறுநாளே கலவரம் நடக்குது அங்கே பூனேவில். அப்போ எண்ணெயை இதை துருவி எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு யார் மூல காரணம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கும் போது ஸ்டென்சாமி தான் முக்கியமான தலைவர். இந்த நிதியை தவறாக பயன்படுத்தி இந்த வனவாசி மக்களுக்காகவும் பட்டியலத்து மக்களுக்காக செய்யக்கூடிய நிதியை தவறான நகர்ப்புற நக்சல் வாரியத்துக்கு பண்ணுறாரு. பண்ணி நக்சல் தலைவர் மாதிரி ஆயிடுறாரு. ஜெயிலில் உள்ளவங்கலாம் அவர் ஜாமீன் எடுக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவரையும் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் உள்ளே இருக்காரு. 10 வருஷம் உள்ளே இருக்காரு. உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுது, இவர் கொரோனா காலத்தில் இறந்துடுறாரு. இவருக்கு ஜாமீனே உச்சநீதிமன்றம் தரல. என்ஐயில் இந்த நாட்டோட பிரதமர் கொள்றதுக்கான சதித்திட்டம்லாம் பண்ணியிருக்காரு. அது இமெயிலில் கண்டுபிடிச்சி அவங்க இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. சிறைவாசத்தில் இருக்காரு. ஆனால் வயதை கருதி அவங்களுக்கு ஜாமீன் கேட்குறாங்க. அவங்க பயங்கரமான சதித்திட்டம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறனால இவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்குது இந்த உச்சநீதிமன்றம். அவர் கொரோனா காலத்தில் இறந்துடுறாரு. உள்ளே இறந்தோன்னே அவரை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜேசூட் அமைப்பில் எரிக்கிற பழக்கமே இல்லை. இவங்க எரிச்சதாவையும் அவரை கொண்டா அந்த நாடு ஃபுல்லாக அந்த அஸ்தியை கரைக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. அந்த வழக்கத்திலே இல்லை, அவங்க எரிக்கிற பழக்கமே இல்லை. அவங்க என்னென்னா இந்த அஸ்தியை கலைச்சி இந்த கம்யூனிஸ்ட்லாம் இதை இவர் ஒரு தியாகி மாதிரி இவரை கொண்டு இந்த நாட்டில் சித்தரித்து கடைசியாக இப்போ என்ன பண்ணாங்க, விராலூரில் அவர் பிறந்த இடத்துல கத்தோலிக்க சபை உள்ளார சிலை வைக்கிறாங்க அவருக்கு. ஆனால் ஒரு கொடுங்குற்றம் செஞ்ச ஒரு மனிதனுக்கு சிலை வைக்கிறது தப்பு அப்படின்னு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவாக கொடுக்குறோம். இது இந்த எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். இந்த தேச துரோகிகளுக்கு முன்னுதாரணம் ஆயிருங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை தடுத்து நிறுத்தணும்னு எங்களுடைய கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியார் அரசு செயல்கோட்டம் பகுதியில் டான்ஸ்ட்ரீ சரகம் 4 தொழிலாளர்கள் வசிக்கின்றனர். தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய குடோன் தேவாலா அட்டி சாலையோர மாரியம்மன் கோயில் உள்ளது. இன்று காலை அப்பகுதிக்குள் நுழைந்த யானைகள் கோயில் ஸ்டோர் ரூம் மற்றும் சாமி தேர், ராமர் பஜனை சப்பரம், கோயில் சமையல் பாத்திரங்கள், பீரோ, அம்மன் அலங்கார உடைகளை என ஒன்று விடாமல் அனைத்தையும் சேதப்படுத்தியது.
ஸ்பாட்டிற்கு விரைந்த வன ஊழியர்கள் யானைகளை விரட்டினர். அச்சத்தில் ஒன்று கூடிய தொழிலாளர்கள் கோயில் முன் குவிந்தனர். காட்டு யானைகள் சேதப்படுத்திய கோயிலை புனரமைக்க வனத்துறையினர் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். நாங்க வேலைக்கு வந்தோம் காலையில 7 மணிக்கு. ஷெட்டை யானை உடைச்சிருச்சு. சரிங்களா, இந்த யானை நாளைக்கு எங்க வீட்டையும் உடைக்கலாம். எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இதனால இது வனத்துறை ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். யானைக்கு எங்க 50 வீட்டுக்குள்ளயும் வராது. 50 வீடு இல்ல, பொதுவா இருக்கிற மக்களை காப்பாத்தி கொடுக்கணும். அதைத் தொடர்ந்து நடுக்காணி வன காப்பாளர் தம்பா அப்பகுதியில் ஆய்வு செய்து காட்டு யானைகளால் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கப்படும், காட்டு யானைகளை கண்காணித்து அவைகள் குடியிருப்புக்குள் நுழைவதை தடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதனை ஏற்று தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனர். நீலகிரி மாவட்ட கலெக்டர் லட்சுமி பிரியா தண்ணீர் பொதுமக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் மெத்தனம் காட்டி வருவதாக கூடலூர் அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் குற்றம் சுமத்தினார். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்குதுங்க நீலகிரி மாவட்டத்தில். இது 3ஆம் தேதி இந்த மீட்டிங் வைக்கிறதா எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கை ஒரு நாள் அட்வான்ஸ் பண்ணி 2ஆம் தேதி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அது தப்பில் ஏதோ காரணத்துக்காக வச்சிருக்கலாம். நான் இப்போ இந்த சந்திப்பை நான் எதுக்கு நடத்துன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் உள்ள பெரும் பிரச்சனைகள் தான், நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபாரஸ்ட்டு, எலிஃபண்ட்டு, லேண்டு, எஸ்டி மக்களுடைய பிரச்சனை, பஞ்சாயத்தில் பணி நடக்கும்னு சொல்லி போராட்டம், இந்த மாதிரி தொடர்ந்து கூடலூர் பகுதி போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட கூடலூர் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவங்கள கேட்டுக்கிறதுக்காக இந்த 3 நாளாக ஏறக்குறைய ஒரு 10-12 முறை அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை கூட அவங்க ஃபோனை எடுத்து எனக்கு என்னன்னு கேட்கல. காலையில் 8 மணிக்கு, ஒருவேளை ஈவினிங் பிஸியாக இருப்பாங்க, விசியில் இருப்பாங்கன்றதுக்காக காலையிலேருந்து கூப்பிட்றேன், மத்தியானம் ஈவினிங் நைட்டு எப்போ கூப்பிட்டாலும் அவங்க ஃபோனை எடுத்து எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. இந்த 3 நாளில் மட்டும் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்து தெரியும், ஒரு 12 முறை நான் அவங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேன். என்னன்னு கேட்கல. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஏறக்குறை 2 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி நான், ஒரு ஆட்சியர்கிட்ட ஒரு எம்எல்ஏவே பேச முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு நிலவுதுன்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பர்சனல் தேவைக்காக நான் அவங்களை எதுக்காக கூப்பிடுறதில்ல. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவர்சோலையில், அங்கே தேவர்சோலை பஞ்சாயத்தில் எஸ்டி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகள் ஏறக்குறைய 5 வருஷமா SC ST சப் ஃபண்டு, ஸ்பெஷல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அறவே அந்த தேவர்சோலை பேராட்சிக்கு ஒதுக்கல. அப்படின்றதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம், நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் நான் போய் கலந்துக்கிட்டு நான் தான் கன்வின்ஸ் பண்ணேன், நான் கலெக்டர்கிட்ட பேசுகிறேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் கலெக்டர்கிட்ட இது சம்பந்தமாக பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ண போது கலெக்டர் ஃபோன் எடுத்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதே மாதிரி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாடந்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள், 9 யானைகள் தொடர்ந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லிட்டு போய் நாளைக்கே அந்தந்த ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போயிட்டு நான் எடுத்து இதெல்லாம் மறுபடியும் நான் வீடியோ போடுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை 10-12 முறை கூப்பிட்டு கூட நான் பேச முடியலனாக்க அப்புறம் என்னுடைய பதவிக்கு என்ன மரியாதை அவங்க கொடுக்குறாங்க? அவங்களுடைய சபார்டினேட். ஐ எம் நாட் சபார்டினேட் டு தி கலெக்டர், ஐ எம் ஈக்குவல் டு கலெக்டர், ஈவன் ஐ எம் அபவுட் டு தி கலெக்டர், மை ரேங்க் இஸ் அடிஷனல் செக்ரட்டரி, எங்களுடைய சபாநாயகர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய கோரிக்கையை சொல்றதுக்கு, என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் பல முறை கூப்பிட்டும் அவங்க எடுக்கல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற மனக்கவலையோட இந்த மீட்டிங்ல இன்னைக்கு நிச்சயமா உள்ள அட்டென்ட் பண்ணி என்னுடைய கவலைகளை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுவேன். இருந்தாலும் இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால எப்போ ஒரு மக்கள் பிரதிநிதி கூப்பிட்டாலும் ஒரு முறை அவங்க வீசியிருந்தா கூட அடுத்து என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்ற ஒரு கேட்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. நான் என்னுடைய தேவைகளுக்காக போல, மக்கள் பிரச்சனைக்காக மட்டும்தான் நான் அவங்களுக்கு கூப்பிடுறேன். அவங்க அதை பேசி என்கிட்ட என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் பிரதிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பிரச்சனை முன்னிட்டு தான் இந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீட்டிங்ல நீங்க கலந்துக்கலையா சார்? இந்த மீட்டிங் கலந்துக்கிறேன். இந்த பேட்டி கொடுத்துட்டு நான் இந்த விஷயத்தை போய் அங்க சொல்லுவேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங், நிச்சயமா இதை பேசுவேன். அது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம பேசி இதுக்கு திறந்தரமான தீவிர ட்ரென்ச் வெட்டணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு 25 கிலோமீட்டர் ட்ரென்ச் வெட்டிட்டோம்னாக்க, அகழி வெட்டிட்டோம்னா யானைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. எனவே அது சம்பந்தமா நம்ம கலெக்டரோட நாலேஜ் கொண்டு போகலாம்னு சொல்லி அது சம்பந்தமா பேசினேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் சொல்லி ஒரு வாட்டர் ஸ்கீம் இருக்குங்க, ஒரு பக்கா ஏமாற்று வேலை. அதாவது 80% பணிகள் முடிச்சுட்டா சொல்றாங்க, 20% கூட அந்த தண்ணி மக்களுக்கு போய் சேரல. அது ஆனா 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. 2000 ரூபாய் டெபாசிட் பண்ண தப்பு இல்லை. ஆனா அந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த தண்ணி எல்லா வீட்டுக்கு போகணுன்றது அந்த திட்டத்தோட உயர்ந்த நோக்கம். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை
20% 30% வீட்டுக்கு கூட அந்த தண்ணி வந்து போய் செல்ல, சும்மா பேருக்கு போட்டு அங்கங்க பைப் உடஞ்சு போய் இதுவாக கிடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ரோடு, அதாவது கூடலூர்ல இருந்து ரோடு கேரளாவுக்கு போற ரோடு வந்து ரொம்ப படுமோசமா இருக்கு. நீங்களாம் வலைதளத்துல பாத்திருப்பீங்க. கேரளாவில இருந்து வந்து டெய்லி நம்மளுடைய அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் ரொம்ப கேவலமா பேசி, இங்க ஒரு அரசு நிர்வாகம் இருக்குதான்ற அளவுக்கு அவங்க கமெண்ட் பண்ணி கிரிட்டிசைசம் பண்ணி ஓப்பனா வீடியோ போடுறாங்க. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் பேசலான்னு இருக்காது. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.